1 lakh ஒர்த்து உள்ள ஜுவல்லரியை நாங்கள் 80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களுங்க? அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோல்டு ரேட்டு சும்மா ஜட்டு வேகத்தில் ஏறிக்கிட்டே இருக்குது. ரேட்டு குறையவே குறையாது போல். இருக்க ரேட் அதிகமாகிட்டு தான். என் ஹஸ்பண்டுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி லாஸ்ட் இயர் எனக்கே தெரியாமல் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டாரு. சிட் ஸ்கீமில் ஒரு ஜுவல்லரியை நம்ம அமௌண்ட் கொடுத்து பே பண்ணுறதுக்கும் சிட் ஸ்கீமில் மந்த்லி பே பண்ணி நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்போ இருக்க எல்லாருக்குமே தெரியும். காசை மண்ணில் போடு இல்லைனா பொண்ணில் போடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ரெண்டத்தோட ரேட்டும் ஏறிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. ஃபைனலாக எனக்கு ஒரு நெக்லஸும் என் குழந்தைக்கு ஒரு ப்ரேஸ்லெட்டும் எடுத்துட்டோம். ஸோ எனக்கு எடுத்தது வந்து 18% வேஸ்டேஜ் வந்தது. என் குழந்தைக்கு எடுத்தது 16% வந்தது. இந்த சிட் ஸ்கீமில் எடுத்ததால் ரெண்டுமே எங்களுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 20,000 எங்களுக்கு லாபமாக இருந்தது. அடிஷ்னலாக காயின்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதோட பியூரிட்டி செக் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலாக பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. இன்னையிலேருந்து நீங்களும் சேமித்து பழகுங்க. தேங்க்யூ.